ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் கிச்சன் வித் டூ கிட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லாவே இருக்கிறோம். எல்லாருக்கும் என்னோடய அட்வான்ஸ் ஈத் முபாரக். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் மிச்சம் ஃபேமஸான ஒரு ஸ்வீட் தான் வட்டலாப்பம். அந்த வட்டலாப்பம் எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தான் நான் இன்றைக்கி ரெசிபியோடு வந்திருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டில் நீங்கள் ஒரு 50 கிராம் சுகர் எடுத்து அதை கேரமல் செஞ்சுக்கோங்க. கேரமல் செய்கிறதுக்கு முதல்ல நீங்கள் அந்த பேனில் கொஞ்சமும் தண்ணி இல்லாமல் சூடானதும் அதில் 50 கிராம் சுகர் போட்டுக்கோங்க. இப்போ நல்ல பேன் சூடாகினதும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுகர் மெல்ட் ஆக தொடங்கும். இந்த ஓரங்கள் எல்லாம் மெல்ட் ஆகிட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா விளங்கும், ஒரு 3/4 வாசிக்கு மெல்ட் ஆகிருச்சு. இப்போ இது ஃபுல்லாகவே நல்லா கரையும் வரைக்கும் வைக்கணும். நல்லா கரைஞ்சி இப்படி பபிள்ஸ் விட்டு வரணும். அப்போ தான் அந்த கலர் எங்களுக்கு கிடைக்கும். பேனில் கொஞ்சம் சரி தண்ணி இருந்துன்னு சொன்னால் இந்த கலர் எங்களுக்கு கிடைக்காது. நல்லா பேன் நல்லா காஞ்சிக்கணும். இப்போ நாங்கள் அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கொள்வோம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததும் அதுக்கு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொதித்ததும் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொள்ளலும். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ வாங்க வட்டலாப்பத்துக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 10 முட்டை எடுத்துக்கிறேன் நான். ஒரு 4 ஏலக்காய், எங்கர் பால் இல்லைண்டா தேங்காய் பால், ஒரு தேங்காயோட கட்டிப்பால் தலைப்பால்னு சொல்லுவோம், தண்ணியே ஊற்றாமல் புழிஞ்சு எடுக்கிற பால், அது ஒரு 3/4 கப். இது 10 முட்டைக்கான அளவு. அதோடு நாங்கள் கேரமல் பண்ணின கேரமல், அதோட நான் எடுத்துக்கிறேன் கித்தூள் கருப்பட்டி. கித்தூள் கருப்பட்டி 500 கிராம் எடுத்துக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த கித்தூள் கருப்பட்டியை நல்லா மேஷ் பண்ணிக்கொள்ளணும். அப்போ நான் ஒரு கிரேப்பர் வச்சு தான் மேஷ் பண்ணிக்கிறேன். நல்ல கித்தூள் கருப்பட்டி ஆகியிருந்தால் இப்படி நாங்கள் செய்யக்கூட அப்படியே மெல்ட் ஆகி கொண்டு போவோம். நல்ல கித்தூள் கருப்பட்டியாக இந்த ஒரிஜினல் குவாலிட்டியாக இந்த இப்போ உங்களுக்கு பார்க்கக்குள்ளே விளங்கும். இப்போ நான் எல்லாத்தையும் இப்படி எடுத்துக்கிறேன். இதில் நாங்கள் ஒவ்வொரு முட்டையாக சேர்த்துக்கொள்வோம். அப்படியே மிச்சமிக்கிற எல்லா முட்டைகளையும் உடைச்சி சேர்த்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் இதில் பால் சேர்த்துக்கொள்வோம். எங்கர் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் மில்க் பவுடர் போட்டு பால் திக்காக ஒரு 3/4 கப் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு தேங்காயில் கட்டிப்பால் தண்ணியை விடாமல் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் கேரமலை சேர்த்துக்கொள்வோம். கேரமல் நல்லா ஆறிக்கணும். எந்த வேலை செய்ய எடுத்தாலும் எங்களோட குட்டீஸ் வந்துடுவாங்க. அவங்களோட ஹெல்ப்போடு தான் எது செய்கிறதா இருந்தாலும். இப்போ இதில் நாங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் ஒரு ஹேண்ட் பிளெண்டரில் போட்டு இதில் பிளெண்ட் பண்ணிக்கொள்வோம்.
இப்படி காற்று வாக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் கையால் விஸ்க் வச்சும் அடிச்சுக்கொள்ள இயலும். இப்போ நாங்கள் ஏலக்காய் எல்லாம் போட்டிக்கிறோம் இல்லையா, அப்போ அந்த ஏலக்காய் எல்லாமே நல்ல பவுடராகிடும். இப்போ நாங்கள் இதை வடிச்சுக்கொள்வோம். நாங்கள் வட்டலாப்பம் அவிக்கிற எந்த பவுலோ அதில் சேர்த்துக்கொள்ளுங்க. நல்லா அந்த நுரைகள் எல்லாம் இறங்குற அளவுக்கு வடிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு விளங்குது இல்லையா, நாங்கள் அந்த ஏலக்காயெல்லாம் போட்டு பிளெண்ட் பண்ணதுக்கு போகிறோம், அது துண்டு துண்டாக நிற்கும், அதுக்காக தான் வடிச்சுக்கொள்கிறோம். இப்போ நான் இதை ஒரு ஷாப்பிங் பேக்கில் ஹெல்ப்போட கவர் பண்ணிக்கொள்ள போகிறேன். என்னென்னா ஆவியில் வேக வைக்க போகிறேன். அப்போ தண்ணி கொதிக்கக்குள்ள தண்ணி உள்ளுக்காக அமைக்கிறதுக்காக வேண்டி நல்லா ஷாப்பிங் பேக் ஒன்று போட்டு நல்லா டைட் பண்ணி கட்டிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஒரு ரிப்பன் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ரிப்பன் பட்டியால் அப்படியே கட்டிக்கோங்க டைட் பண்ணி. இப்போ நான் இட்லி அவிக்கிற இட்லி சட்டியில் தான் தண்ணி ஊற்றி அது உள்ளுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன். இப்படி அது உள்ளுக்கு தான் நான் இதை இறக்க போகிறேன். இப்போ இதை நாங்கள் மூடி போட்டு அடுப்பில் ஒரு 40 நிமிஷம் வச்சுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ 40 நிமிஷத்துக்கு பிறகு எடுத்து நாங்கள் இப்படி குத்தி பார்த்தோம்னு சொன்னால் எங்களை வட்டலாப்பம் வெந்திக்கிறதுக்கான அடையாளம் அந்த கத்தியில் எதுவுமே ஒட்டாமல் வைக்கும். ஒட்டிச்சின்னு சொன்னால் வட்டலாப்பம் வேகலைன்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் திரும்பவும் வேக வைக்கணும். இப்போ நான் இதை சர்வ் பண்ண போகிறேன். இது நல்லா வெந்து ஆறிடுச்சு. கொஞ்சம் அந்த அளவில் ஓரளவுக்கு சூடோடு தான் ஈக்குது. இப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு நான் சர்வ் பண்ணுறேன். இந்த பெருநாளைக்கு எங்களோட வட்டலாப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.